ஆன்லைனில் மருந்து விற்பதை தடை செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காகவும் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகமான தள்ளுபடி கொடுக்கிற ஒரே காரணத்துக்காகவும் இந்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த அளவில் மொத்த மருந்தும் சில்லறை மருந்து கடைகள் மொத்தமாக 510 கடைகள் இன்று முழுவதுமாக கடையடைப்பு நடத்தி இப்போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்லைனில் ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான ஒரு விஷயம் ஆன்லைன் வர்த்தகம் அப்படிங்கிறது. ஆன்லைனில் நம்ம ஒரு டிவி வாங்கலாம், மிக்சி வாங்கலாம், என்ன வேணாலும் வாங்கிக்கலாம். ஆனால் மருந்து பொருள் ஆன்லைனில் விற்பனையை தடை செய்யப்பட வேண்டும். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நார்கோட்டிக் ட்ரக்ஸு, அதாவது இதய நோயாளிகள் மற்றும் நரம்பியல் நோயாளிகளும் சாப்பிடக்கூடிய ஒரு தூக்க மாத்திரைகளை ஆன்லைனில் உள்ளவங்க, ஆன்லைனில் விற்கிறவங்க இஷ்டத்துக்கு விற்கிறாங்க. அந்த டேப்லெட் இது தூக்க மாத்திரை அப்படிங்கிறது தெரியாமலேயே ஆன்லைனில் பல 100 மாத்திரைகளை கொடுத்துட்றாங்க. இப்போ எங்களை மாதிரி கடைகளை பார்த்தீங்கன்னா அந்த டேப்லெட்டை நாங்கள் எண்ணி தான் கொடுப்போம். மருத்துவருடைய ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் நாங்கள் விற்கிறதே இல்லை. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இஷ்டத்துக்கு கொடுத்துட்றாங்க. ஆன்லைனில் இப்போ ஆர்டர் பண்ணி இப்போ ஒரு அன்வான்ட் கிட்டு, அதாவது கருக்கலைப்பு மாத்திரை இஷ்டத்துக்கு வாங்கிக்கலாம். 10 ஸ்டிப்பு கூட நீங்கள் வாங்க முடியும். ஆனால் எங்களுடைய மருந்து கடைகளில் நாங்கள் அந்த கருத்தடை மாத்திரைகளை விற்பதே இல்லை. அது ஹாஸ்பிட்டல் உள்ள பார்மசி மாத்திரை தான் வச்சு சேல் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய எங்கள்கிட்ட கிடையாது. ஆனால் ஆன்லைனில் அத்தனை மருந்துகளும் ரொம்ப ஈஸியாக கிடைக்குது. அதிக டிஸ்கவுண்ட் கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுக்குறாங்க. கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு லாபம் மாத்திரமே முக்கிய குறிக்கோளாக பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் பிரிஸ்கிரிப்ஷனில் என்ன மருந்து இருக்கோ அதே மருந்தை கரெக்டாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கோம். அவங்க அவங்களுடைய மருந்துகளையும் சேர்த்து கொடுத்து இந்த எங்களுடைய வியாபாரத்தை முழுவதுமாக கெடுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்தம் 35,000 மருந்து கடைகள், மொத்த மருந்து கடைகளும் சேர்ந்து 35,000 மருந்து கடைகள் உள்ளன. மொத்தம் ஒரு 3 லட்சம் பேர் இந்த தொழில்னால நாங்கள் நல்லா இருந்துகிட்டு இருக்கோம். இதை இந்த ஆன்லைன் மூலமாக இதை கெடுக்கிறாங்க. இதை தடை செய்ய வேண்டும், மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு தடை செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக இக்கடையடைப்பு போராட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. என் பெயர் சங்கரவேலு, சீதா பார்மசூட்டிக்கல், திருநெல்வேலி. தமிழக அரசு மத்திய அரசிட்ட உடனடியாக பேசணும். அங்கே உள்ள சுகாதாரத்துறையிட்ட பேசி உடனடியாக இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை, மருந்து வர்த்தகத்தை மாத்திரம் தான் நாங்கள் சொல்கிறோம். அதை தடை செய்வதற்கு இங்கே உள்ள மாநில நிர்வாகம் மத்திய அரசை தொடர்பு கொண்டு வலியுறுத்தணும்னு கேட்டுக்கிறேன்.